சிங்காநல்லூர் ஹவுசிங் யூனிட்டில் குடியிருக்கும் வீடுகளை அத்துமீறி இடிக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. கோவை உப்பிலிப்பாளையம் வீட்டு வசதி திட்டம் 1, 2, 3 திட்டத்தின் கீழ் சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு பின்புறம் வீட்டு வசதி வாரியத்தினால் விற்பனை நோக்கில் கட்டப்பட்டுள்ள 960 அடுக்குமாடி குடியிருப்புகளை குடியிருந்து வரும் வீட்டு உரிமையாளர்களுக்கு எந்தவித ஒப்பந்தம் வழங்காமல் அத்துமீறி வற்புறுத்தி காலி செய்ய வைத்து வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார்கள். மூத்த குடிமக்கள் சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் கூறியதாவது, 2024 செப்டம்பர் 24ஆம் தேதி வீட்டு வசதி மற்றும் நகர மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் மறு கட்டுமானம் தொடர்பாக ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் 24 செப்டம்பர் 2024 அரசு ஆணை மூலம் அறிவித்தார். அதன்படி பதிவு செய்த சங்கங்கள் ஒன்று சேர்ந்து மறு கட்டுமானம் செய்ய வேண்டும் என்றும், தற்போது 2022ஆம் ஆண்டிலேயே பதிவு பெற்ற மூத்த குடிமக்கள் சங்கத்தை சேர்க்காமல் கூட்டு நடவடிக்கை குழு தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதிய விதிகளின்படி வீட்டு உரிமையாளர்கள் அந்தந்த சங்கங்களிடம் மறு கட்டமைப்பு உண்டான சம்மதம் என்று எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும். அதன்பின் முறையான கட்டுமான நிறுவனத்தை வெளிப்படையான ஒப்பந்தம் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பின்பு புதிய கட்டுமானம் குறித்து கட்டிட வரைபடத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதில் 2 பங்கு குடியிருப்பு வாசிகளிடம் ஒப்புதல் பெறப்பட்டு அதனை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், உள்ளூர் திட்டக்குழுமம் மற்றும் சர்வதேச விமான நிலையம் அருகில் இருப்பதால் கட்டிடத்தின் உயரம் 180 அடிகள். அதே சமயம் கட்டுமானம் நடைபெறும் இடத்தில் விமானம் பறக்கும் உயரம் 195 அடிகள், சுமார் 15 அடிகளே உள்ளதால் கோயம்புத்தூர் விமான நிலையத்தின் அனுமதி பெற வேண்டும். அதன் பின்பு கட்டிட வரைபடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உள்ளூர் திட்டக்குழுமத்திடம் நாடி முறையீடு செய்து நிவர்த்தி செய்த பின்பு புதிய கட்டுமானம் நடைபெற ஏதுவாக பழைய கட்டிடத்தை இடிப்பதற்கு முன்பு அதில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு முறைப்படி காலி செய்வதற்கு கால அவகாசம் கொடுத்து அதன் பின்புதான் குடியிருப்புகளை இடிக்க வேண்டும் என்ற விதிகளை கடைபிடிக்காமல் எவ்வித ஒப்பந்தமும் வழங்காமல் காலி செய்ய இங்குள்ள கூட்டு நடவடிக்கை குழுவை சார்ந்த நிர்வாகிகள் வயதானவர்கள் உட்பட உள் குடியிருப்பு வாசிகளை மிரட்டி காலி செய்ய வைக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். சங்க பொருளாளர் கோவிந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.